வணக்கம். நம்ம எல்லாருமே டீ சாப்பிடாம இருந்ததில்ல, காஃபி சாப்பிடாம இருந்ததில்ல. ஒரு சில பேர் டீ, காஃபிய தவிர்த்துடுறாங்க. ஆ இப்போதைக்கு கொஞ்சம் டிசீசஸ்லாம் வர்றதுனால பெரியவங்கலாம் கொஞ்சம் டீ, காஃபிய தவிர்க்கிறாங்க. ஆனாலும் அ அதிகமா 80%க்கு மேல உள்ளவங்க நம்ம எல்லாருமே டீ சாப்பிட ரொம்ப விரும்புவோம். ஏன்னா, டீ சாப்பிட்டா கண்டிப்பா அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அதனால அடுத்து நம்மளுடைய வேலைகள நல்லா செய்ய முடியும். அதுல நெறைய வகைகள்ல டீ இருக்கு. ஆ இப்போ நியூவா நம்ம வந்து பார்க்க போறது ஆப்பிள் டீ. ஆப்பிள் டீன்னு சொல்றத விட ஆப்பிள் பிங்க் டீ அப்படின்னு சொல்லலாம். குடிச்சிருக்கீங்களா? ஒரு முறை குடிச்சு பார்த்தோம்னா, அப்புறம் விடவே மாட்டோம். ஆப்பிள் டீ தினமும் சாப்பிட நம்ம ஆசைப்படுவோம். இந்த ஆப்பிள் பிங்க் டீ எப்படி செய்யறது அப்படின்னா, ஆப்பிளோட லவங்கப்பட்டை சேர்த்து செய்யப்படக்கூடிய ஒரு விதமான டீ தான் இந்த ஆப்பிள் பிங்க் டீ அப்படின்னு சொல்றோம். இந்த ஆப்பிள் டீ சாப்பிடுறதுனால நம்மளுடைய உடலுக்கு ரொம்பவும் நன்மைகள் கிடைக்குது. தினமும் குடிக்கிற டீய விட இதில கொஞ்சம் ஆப்பிள் சேர்க்கறதுனால நமக்கு ஆரோக்கியத்த தருது. அது மட்டும் இல்லாம சர்க்கரை நோயாளிகள் கூட இத சாப்பிடலாம். ஆனா சர்க்கரை நோயாளிகள் ஆப்பிள சாப்பிட மாட்டாங்க. ஆப்பிள் டீய நம்ம சாப்பிடலாம். அதாவது ஒரு பெரிய துண்டு ஆப்பிளை துருவி எடுத்துக்கணும். அதோடு சிறிய பட்டை, ஒரு துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு, அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன பீஸ் எலுமிச்சை துண்டு. நான் அந்த எலுமிச்சை பழத்த 4ஆக கட் பண்ணி சின்ன பீஸ் வச்சுக்கலாம். ஒரு 4 மிளகு. அத நம்ம அதுக்கப்புறம் டீயோட பாக்கெட். டீ ஒரு 1/2 டீஸ்பூன். அத போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கிரீன் டீ கூட அதில சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதோட தேன். இது எல்லாம் தான் இந்த டீ செய்றதுக்கு தேவையான பொருள்கள். தேனையும், ஆப்பிளை தவிர மற்ற எல்லா புல்களையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டே பயன்படுத்தணும். எப்படின்னா, 1 கப் அளவு நம்ம தண்ணிய நல்லா பாயில் பண்ணிட்டு, அதுல நம்ம இந்த அ அதாவது பட்டை, அ மிளகு, இஞ்சி, எலுமிச்சை இதெல்லாம் போட்டுடலாம். அது கொதித்தவுடன், அதை நம்ம வந்து டீ தூளும் அதில போட்டுடணும். இதெல்லாம் போட்டுட்டு, நம்ம ஒரு டம்ளர்ல வடிகட்டிட்டு, அதுக்கப்புறம் அந்த துருவின ஆப்பிளையும், தேனை சேர்த்துட்டு, நம்ம கொஞ்சம் லைட்டா வந்து ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு, நம்ம குடிச்சோம்னா, அந்த அதாவது ஆப்பிள் பிங்க் டீ அந்த பிங்க் கலர் வந்துரும். அத நம்ம குடிச்சோம்னா, ரொம்பவும் நல்லாருக்கும். சரி, இந்த டீல என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நெறைய நன்மைகள் கிடைக்குது. முக்கியமா ஜீரண சக்திய சரி பண்ணுது. ஆப்பிள்ல உள்ள மலிக் ஆசிட், ஆப்பிள் பழத்தில கிடைக்கக்கூடிய நன்மைகள் நமக்கு பல செய்யுது. ஆன்டி ஆக்ஸிடென்ட்கள் ஆப்பிள்ல நெறைய இருக்கிறனால மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்துது. அடுத்து உடல் எடைய குறைக்குது. இதுல விட்டமின் சி அதிகமா இருக்கிறனால உடல்ல எதிர்ப்பு சக்திய குடுக்குது. நோய் தொற்றிலிருந்து நம்மளை பாதுகாக்குது. பாலிஃபினால் அதாவது குறைந்த எல்டிஎல், அதுக்கப்புறம் கெட்ட கொலஸ்ட்ரால் ஆகியவற்ற வந்து அழிக்குது. அ உடல்ல உள்ள தேவையில்லாத கொழுப்புகள கரைக்கிறதுக்கும் இந்த டீ உதவுது. இதுல வந்து ஃபைபர் அதிகமா இருக்கிறனால, நம்ம உடல் எடையை குறைக்கிறது மட்டும் இல்லாம, நம்மளுடைய ஜீரண சக்திய, ம மோஷன் ட்ரபிள்ஸ் அது இல்லாம நம்ம உடல சீரா வச்சிருக்கு. இயற்கையாவே ஃபோட்டோஸ் மற்றும் ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் வந்து ரத்தத்தில உள்ள சர்க்கரையோட அளவ சீராக்கும். ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அதிகம் இல்லாமல், சரியான அளவு எப்பொழுதுமே இருக்குமாறு இந்த டீ பார்த்துக்கொள்ளுது. அடுத்து வயிறு ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரியாக்குது. நம்ம அதிகமான நேரம் லேப்டாப்ல ஒர்க் பண்றதுனால, உடல் உழைப்பு குறைஞ்சிறதுனால, வயிற்றுல அ நமக்கு தொப்பை விழுந்து, அந்த கொழுப்பு சேர்ந்து தொப்பை விழுந்துருது. அது எல்லாத்தையும் சரி செய்யுது. இரவு சாப்பிடுவதற்கு ரொம்ப நேரம் ஆகுது. இதனாலேயே நெறைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு வருது. வயிற்று பிரச்சனைகள். அது எல்லாத்தையுமே சீராக வச்சிருக்கு. இந்த ஆப்பிள் டீ குடிக்கிறனால பல நன்மைகள் கிடைக்குது. அடுத்து நம்ம பாலோட டீ சேர்த்து சாப்பிடும்போது, அதில வந்து நமக்கு நெறைய கலோரிகள் இருக்கும். ஆனா இந்த டீல கலோரிகள் குறைவா இருக்கிறனால, நம்ம அதிகமா சாப்பிட்டா கூட ஒண்ணும் நம்ம உடலுக்கு தீங்கு எதுவும் ஏற்படாது. அடுத்து நம்மளுடைய ஹார்ட்டுக்கு ரொம்பவும் நல்லது. இதய சம்பந்தமான நோய்கள் வரவே வராது. அப்படி இருந்தா கூட அந்த நோய்கள்லேருந்து நம்மள பாதுகாக்கும். அதனால தினமும் தொடர்ந்து நம்ம இந்த ஆப்பிள் டீ சாப்பிடலாம். இந்த ஆப்பிள்ல பொட்டாசியம், மேக்னீசியம், விட்டமின் சி, சோடியம் இதெல்லாம் இருக்கிறனால நம்மளுடைய எலும்புகளுக்கு ரொம்பவும் சத்தா இருக்கு. அதனால எலும்புகள வலுவூட்டுது.
ஸோ, இவ்வளவு நன்மைகள் இருக்கிற இந்த ஆப்பிள் பிங்க் டீய நம்ம தினமும் சாப்பிடுவோம். ஆரோக்கியத்தோட வச்சுப்போம். இதுக்கு முன்னாடி யாராவது ஆப்பிள் டீ சாப்பிட்டுருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.